முருகப்பெருமானுக்கென்று பிரத்யேகமாக விரதங்கள் இருக்கிறது. ஒன்று திதி சம்பந்தமான விரதம், கிழமைகள் சார்ந்த விரதம், இன்னொன்று நட்சத்திரம் சார்ந்த விரதம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விரதங்களில் இந்த திதியும் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான காலகட்டம்தான் அற்புதமான தைப்பூசம். பழனியில் முருகப்பெருமான் அந்த அற்புதமான பழனிமலை குன்றில் முதலாக தன்னுடைய திருப்பாதத்தை பதித்த நாள் தைப்பூசம். அதுக்கப்புறம் உமையவளிடமிருந்து ஞான வேல் வாங்கியதும் இந்த அற்புதமான தைப்பூசம். மூன்றாவது இந்த சூரபத்மனை வதம் செய்த பிறகு வள்ளி பிராட்டியை மனம் செய்து கொண்டதும் இந்த அற்புதமான தைப்பூசம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 365 நாள் நம்மளால் பூஜை பண்ண முடியுமான்னு கேட்டால் அது ரொம்ப குறைவு தான். ஆனால் நம்மளால் நினைக்க முடியும். நிச்சயமாக நினைவினாலேயே இறைவனை வழிபாடு பண்ண முடியும். அப்படி வழிபாடு பண்ணோம்னு சொன்னால் பூஜை பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அதில் குறைச்சோ கூட்டியோ அந்த பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த தைப்பூசத்தன்னைக்கு நிச்சயமாக கட்டாயமாக ஒவ்வொரு அடியாரும் வேல் வச்சு வழிபாடு பண்ணணும். காரணம், முருகப்பெருமான் அன்னை பார்வதி தேவியிடமிருந்து வேலை வாங்கிய நாள் இந்த அற்புதமான தைப்பூசம். 365 நாளும் வேல் பூஜை பண்ணுற புண்ணியம் அந்த ஒரு நாளில் பண்ணால் கிடைக்கும். ஹர ஹர நம பார்வதீபதே ஹர ஹர மகாதேவ. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பார்ந்த முருக அடியார்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கென்று உகந்ததான மிக முக்கியமான விரதங்களில் ரொம்ப முக்கியமானது தைப்பூச விரதம். இந்த தைப்பூசத்தை பற்றி நிறைய வரலாற்று செய்திகள் இருக்கிறது, நிறையா புராதான செய்திகள் இருக்கிறது. இதையெல்லாம் அவசியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாரதியார் சொல்கிறார், எந்த ஒரு செயலையும் அதை ஏன் செய்ய வேண்டும் என்ற கருத்தை தெரிந்து கொண்டு அதை உணர்ந்து செய்தால் அந்த செயலினுடைய முழு வெற்றி நம்மை வந்தடையும்னு பாரதியார் ஆன்மீகத்தை பற்றி பேசும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அடியார்களுக்கு அந்த விரதம் என்ன தரும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்திலேயே தான் இருக்குது. இந்த விரதம் இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், அந்த விரதத்தினுடைய மேன்மையை விட்டு இந்த விரதம் இருந்தால் எனக்கு வேலை கிடைக்குமா, இந்த விரதம் இருந்தால் எனக்கு கல்யாணம் ஆகுமான்னு திருப்ப அந்த வியாபார மனோபாவத்தோடையே ஒரு விரதத்தை கடைபிடித்தோம்னு சொன்னால் அந்த விரதத்தில் கிடைக்கக்கூடிய பலன் நமக்கு கிடைத்தாலும் அது குறைவாகத்தான் கிடைக்கும். எப்போ அதனுடைய மேன்மையை உணர்ந்து கொண்டு அந்த விரதத்தை இருக்கின்றோமோ அப்போதே நமக்கு முழுமையான பலன் நிச்சயமாக இறைவனுடைய திருவருளால் கிடைக்கும். முருகப்பெருமானுக்கென்று பிரத்யேகமாக விரதங்கள் இருக்கிறது. ஒன்று திதி சம்பந்தமான விரதம், வாரம் அதாவது கிழமைகள் சார்ந்த விரதம், இன்னொன்று நட்சத்திரம் சார்ந்த விரதம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விரதங்களில் இந்த திதியும் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான காலகட்டம்தான் அற்புதமான தைப்பூசம். இந்த தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் பௌர்ணமி திதியோடு ஒட்டி வரும்போது இந்த அற்புதமான தைப்பூச திருநாளானது கொண்டாடப்படுகிறது. தைப்பூசத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படிங்கன்னா இந்த வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா நிறைய சம்பவங்கள் இதை ஒட்டியே நடந்திருக்கும். ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்களேன். முதல்ல பழனியில் முருகப்பெருமான் அந்த அற்புதமான பழனிமலை குன்றில் முதலாக தன்னுடைய திருப்பாதத்தை பதித்த நாள் தைப்பூசம். அதுக்கப்புறம் உமையவளிடமிருந்து ஞான வேல் வாங்கியதும் இந்த அற்புதமான தைப்பூசம். மூன்றாவது இந்த சூரபத்மனை வதம் செய்த பிறகு வள்ளி பிராட்டியை மனம் செய்து கொண்டதும் இந்த அற்புதமான தைப்பூசம். இதே மாதிரி சிதம்பரத்தில் சிவபெருமான் தன்னுடைய ஆனந்த தாண்டவ காட்சியை காட்டி கொடுத்ததும் இந்த அற்புதமான தைப்பூசம். இதையெல்லாம் தாண்டி வரலாற்றை முன்னோக்கி சென்றோம்னு சொன்னால் இந்த பூமியில் நீரும் நீர் சார்ந்த உயிரினங்களும் தோன்றிய காலம் இந்த அற்புதமான தைப்பூசம். இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ இதை கேட்கக்கூடிய அடியார்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரும், எப்படி ஒரே நாளில் இத்தனையும் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அப்படின்னா ஒரு தெளிவான புரிதல் நமக்கு வேணும். ஒரு தைப்பூசத்தில் இது அத்தனையும் நடக்கலை. இது எல்லாம் நடந்தது இந்த தொடர்ந்து வந்த தைப்பூசங்களில் அடுத்தடுத்து நடந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் அப்படின்னா ஒவ்வொரு தீபாவளி அன்னைக்கும் என்னுடைய பிறந்த நாள் அது மாதிரி வரும். அதே மாதிரி ஒவ்வொரு தைப்பூசம் நடக்கும்போது முதல்ல வேல் வாங்கினது, அதுக்கப்புறம் அன்னை வள்ளி பிராட்டியை மனம் செய்து கொண்டது, இந்த மாதிரி அடுத்தடுத்த நடந்த புராதனமான நிகழ்வுகள் அத்தனையும் இந்த தை மாதம் பூச நட்சத்திரம் பௌர்ணமி திதி மூன்றும் சேர்ந்து
சேர்ந்து வந்த நன்னாளிலே நடைபெற்றிருக்கிறது. அதனால் இந்த தைப்பூசத்தன்னைக்கு எப்போதும் நம் வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னு சொன்னால் 365 நாள் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சுவாமியை நினைக்கணும். நம்மளுடைய காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 365 நாள் நம்மளால் பூஜை பண்ண முடியுமான்னு கேட்டால் அது ரொம்ப குறைவு தான். ஆனால் நம்மளால் நினைக்க முடியும். நிச்சயமாக நினைவினாலேயே இறைவனை வழிபாடு பண்ண முடியும். அப்படி வழிபாடு பண்ணோம்னு சொன்னால் பூஜை பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அதில் குறைச்சோ கூட்டியோ அந்த பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நினைத்தாலே, இறைவனை நினைத்தாலே நமக்கு மிகப்பெரிய பலன் தான் கிடைக்கும். ஆனால் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, என்னைக்காவது ஒரு தடவையாவது பூஜை பண்ணணும். அதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய ஆன்றோர்கள் எல்லாம் 365 நாளில் ஒரு சில நாளை தேர்ந்தெடுத்து இதில் நீ பண்ணு, கட்டாயம் இதில் பண்ணும் வாழ்க்கை மாறும்னு தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்தாங்க. அப்படி முருக பக்தர்களுக்காக தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்ட அற்புதமான நன்னாள் தான் தைப்பூச நன்னாள். இந்த தைப்பூசத்தன்னைக்கு நிச்சயமாக கட்டாயமாக ஒவ்வொரு அடியாரும் வேல் வச்சு வழிபாடு பண்ணணும். காரணம், முருகப்பெருமான் அன்னை பார்வதி தேவியிடமிருந்து வேலை வாங்கிய நாள் இந்த அற்புதமான தைப்பூசம். 365 நாளும் வேல் பூஜை பண்ணுற புண்ணியம் அந்த ஒரு நாளில் பண்ணால் கிடைக்கும். இந்த தைப்பூச விரதத்தில் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னு சொன்னால் காவடி எடுத்துக்கொண்டு பழனி நோக்கி செல்லக்கூடிய வழிபாடு இந்த தைப்பூசத்தை ஒட்டி தான் நடக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 5 படை வீட்டில் நடக்குதோ இல்லையோ, முக்கியமாக பழனியில் நடக்கும். காரணம் என்னென்னா, நான் முன்பே சொன்னது போல பழனிமலைக்கும் தைப்பூசத்துக்கும் மிகவும் தொடர்பு ஜாஸ்தி. அந்த பழனிமலை உருவான நன்னாடு எதுன்னா இந்த அற்புதமான தைப்பூசம் தான். இந்த தைப்பூசத்தன்னைக்கு இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய எல்லா முருகன் கோவில்லையும் பால்குட அபிஷேகம் கட்டாயம் பண்ணுவாங்க. இந்த நன்னாளில் அடியார்கள் முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருந்து பால் குடம் எடுத்து, பால் குடம் எப்படி எடுக்கணும்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குடத்தில் பசும்பால் வாங்கி, முடிஞ்ச அளவுக்கு பேக்கெட் பால் தான் கிடைக்கிது அப்படின்னா பேக்கெட் பால் பயன்படுத்துங்க. அது கிடைக்காத பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு 99% எப்படியாவது முயற்சி பண்ணி பசும்பால் வாங்கி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அதுதான் நம்மளுடைய தர்மம் நமக்கு சொல்லியிருக்கு. முடியாதவங்க பேக்கெட் பாலுக்கு போங்க. அப்படி அந்த பசும்பாலை வாங்கி விரதம் இருந்து அந்த வீட்டிலேயே அந்த சொம்பில் தீர்த்தத்தை ஊற்றி, அந்த பேரே சொல்லுவாங்க தீர்த்தம் முத்திரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குடத்தில் பால் ஊற்றி மஞ்சள் துணியினால் கட்டி இறைவனை மனசார வேண்டி வீட்டிலிருந்து தலையில் வச்சு தான் கொண்டு போகணும். எப்போதுமே கோவிலுக்கு இந்த மாதிரி தீர்த்தம் எடுத்துகிட்டு போகும்போது கையில் வச்சுட்டு போகிறதோ பேக்கில் வச்சுட்டு போகிறதோ இல்லாமல் தலையில் வைத்து இறைவனுடைய நாமங்களை பாடி இறைவனுக்கு கொண்டு போய் பக்கத்தில் இருக்க கோவிலில் அபிஷேகம் பண்ணணும். முடிஞ்சவங்க அருகில் இருக்கக்கூடிய மலை மேலே இருக்கிற முருகனை போய் தரிசனம் பண்ணுங்க. அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, பழனிக்கு தான் போகணும்னு கிடையாது. கட்டாயம் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு மலை மேலேயும் முருகனுடைய கோவில் அவசியம் இருக்கும். அந்த கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை வழிபட்டு அவசியம் திருப்புகள் பாடுங்க. எந்த திருப்புகள் பாடுறது? நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1300க்கு மேலே திருப்புகள் இருக்கிறது. எந்த திருப்புகள் பாடுறதுன்னா பழனி திருப்புகள். உங்களுக்கு தெரிந்த பழனி திருப்புகளை எடுத்து மனமார முருகனை வேண்டி பால்குட அபிஷேகம் பண்ணி திருப்புகள் பாடி கோவில் வழிபாட்டை நிறைவு செய்யுங்கள். இது கோவில் வழிபாடு. வீட்டுக்கு வந்தால் எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னா, அன்றைய தினம் இன்னைக்கு இந்த தடவை இந்த ஆண்டு வரக்கூடிய 1/3/2026 அன்னைக்கு அற்புதமான தைப்பூச விரதம் வருகிறது. இந்த நல்ல நாளில் என்ன பண்ணணும்னா, இந்த ஆண்டு வரக்கூடிய தைப்பூசத்தன்னைக்கு அதிகாலை எந்திரித்து நீராடி நெத்தி நிறைய நீர் பூசி, பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் தலைக்கு குளித்து கொண்டு அவரவருடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டி நெத்தி நிறைய விபூதி வைத்து வீட்டில் சுவாமியினுடைய படத்திற்கு முன்போ வேலுக்கு முன்போ 6 தீபங்கள் ஏற்ற வேண்டும். இந்த 6 தீபமும் அகல் விளக்கு, மண் விளக்கில் ஏற்றலாம், பித்தாள விளக்கில் ஏற்றலாம், வெள்ளியில் ஏற்றலாம். அதே மாதிரி அதில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் சுத்தமான நல்ல எண்ணெயாக, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் இழுப்ப எண்ணெயாக இருக்கலாம், பசு நெய்யாக இருக்கலாம். எது கிடைக்குதோ அதில் தரமான பொருளை கொண்டு அந்த தீபம் ஏற்றி, அந்த தீபம் ஏற்றும் போது இறைவனை மனசார நினச்சி நாத விந்து கலாநிதி நமோ நமன்னு தொடங்கக்கூடிய திருப்புகள் பாடி அந்த தீபம் ஏற்றணும். ஏற்றி முடித்த பிறகு முருகப்பெருமானுக்கென்று பிரத்யேகமான அர்ச்சனை இருக்கிறது. இந்த சமஸ்கிருதம் தெரிந்தவங்க முருகப்பெருமானுடைய 108 அஷ்டோத்திரம் இருக்கிறது. அதை சொல்லி முருகப்பெருமானுக்கு வாசனை மலர்கள்னால அர்ச்சனை பண்ணலாம். செவ்வரளி பூனால் அர்ச்சனை பண்ணலாம், மல்லிகையினால் அர்ச்சனை பண்ணலாம், வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணலாம், குறிப்பாக சிவப்பு தெச்சிப்பூனால் அர்ச்சனை பண்ணலாம், கடம்ப மலர்னால் அர்ச்சனை பண்ணலாம். உங்களுக்கு எந்த மலர் கிடைக்கிறதோ அதை வைத்து 108 அஷ்டோத்திரம் சொல்லலாம்.
அது தெரியாதவங்க என்ன பண்ணுறதுன்னா 108 தடவை ஓம் சரவண பவாய நமஹா ஓம் சரவண பவாய நமஹான்னு 108 முறை அர்ச்சனை செய்து முருகப்பெருமானுக்கு தூபம் எல்லாம் காட்டி தீபம் காட்டி நெய்வேத்தியம். எந்த நெய்வேத்தியம் பண்ணுறதுன்னா, எப்போவுமே நெய்வேத்தியம்னு சொன்னால் ரொம்ப முக்கியமாக காஞ்சி மகா சுவாமிகள் சொல்வார், உள்ளதிலேயே மிகச்சிறந்த நெய்வேத்தியம் எதுன்னா இந்த ஆத்மா தான் இறைவனுக்கு மிகச்சிறந்த நெய்வேத்தியம். அதைத்தான் சுவாமி ஏற்றுக்குவார். உள்ளன்போடு எந்த கள்ளங்கபடம் இல்லாத தூய பக்தியோடு எந்த மனம் நிறைந்திருக்கிறதோ அந்த மனம்தான் இறைவனுக்கான நெய்வேத்தியம். அந்த மனசோட கூடி முருகப்பெருமானுக்கு மிகவும் விருப்பமான தேனும் தினைமாவும் கொண்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணும். நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி காட்டுறதுக்கு முன்னாடி வேல்மாறல் மகாமந்திரம் பாராயணம் பண்ணுங்க. வேல்மாறல் மகாமந்திரத்தோடு கூடி திருப்புகள் 6 படை வீட்டு திருப்புகள், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் கடிவெண்பா, கந்தர் அந்தாதி, இதில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டு எடுத்து பாராயணம் பண்ணாலும் போகிறோம். இது முடியாதவங்க கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம். இதெல்லாம் பாராயணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு தீபாரணம் பண்ணி அந்த விபூதி எடுத்து இந்த க்ஷணத்திலேயே என்னுடைய தலையெழுத்து மாற்றப்பட்டது, இந்த தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமான் என் கூட இருக்கிறார்னு சொல்லி வந்தவனையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று பெயர் சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர சேவகாயன வெந்திருநீர் அணிவாருக்கு மேவவாராதே வினைன்னு நெற்றி நிறைய விபூதியிட்டு நெடுஞ்சான் கிடையாக கிடந்து முருகனை நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்டு வழிபாடை நிறைவு செய்யலாம். மொத்தம் 2 வழிபாடு சொல்லியிருக்கிறோம். ஒன்று கோவில் வழிபாடு, இன்னொன்று வீட்டு வழிபாடு. இந்த வழிபாடோடு கூடி தானம் பண்ணணும். எப்போவுமே ஒரு பூஜை நிறைவடணும்னு சொன்னால் இறைவனை வழிபடுவது ஒன்று, அதே மாதிரி எல்லா உயிரினத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறானுங்கிறத உணர்ந்து அந்த உயிருக்கு உபகாரமாக ஏதாவது செய்யணும். நம்ம வீட்டிலையே சமைச்சு ஆகாரம் எடுத்து கொண்டு போய் முடியாத ஏழை எளிய மக்களுக்கு உங்கள் கையால் அன்னதானம் பண்ணலாம். ஒன்று, அது மனிதர்களுக்கு செய்யக்கூடியது. 2வது பிராணிகளுக்கு செய்யக்கூடிய அன்னதானம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு விலங்குகளுக்கு, சிறு சிறு கால்நடைகளுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச தானத்தை பண்ணுங்க. பசு இருந்ததுன்னா ரொம்ப கால்நடை தீவனம், பசுவுக்குண்டான தீவனம் வாங்கி கொண்டு போய் முருகனுடைய பெயரை சொல்லி கொடுங்க. இது தானம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய பெரியவங்க அத்தனை பேர்ட்டையும் மனப்பூர்வமாக அவங்க அத்தனை பேரையும் நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தைப்பூசத்தன்னைக்கு எல்லா தெய்வங்களை வழிபட்ட பலனோடு கூடி நம்மளுடைய பித்ரு தெய்வங்களையும் வழிபட்ட பலன், சகல தெய்வங்களையும் வழிபட்ட பலன், நம்மளுடைய முன்னோர்களை வழிபட்ட பலன் இத்தனையும் நம்மளை தேடி வரும். ஆனால் இந்த வழிபாடெல்லாம் பண்ணும்போது நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை தீரணுங்கிறதுக்காக வழிபாடு பண்ணுவோம். ஆனால் அந்த வழிபாடு பண்ணும்போது நம்ம மனசில் என்ன இருக்கணும்னா முருகனுடைய நினப்பு தான் இருக்கணுமே ஒழிய, ஆனால் நமக்கு என்ன நினப்பு இருக்கும்னா பிரச்சனை தான் இருக்கும். அந்த பிரச்சனை தீருமானா நிச்சயமாக தீரும். அந்த மனசோட என் பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு அந்த வழிபாட்டை செய்யுங்கள். இந்த வழிபாட்டில் முக்கியமாக முருகப்பெருமானுடைய கந்த புராண கதைகளை காதார கேட்கணும். என்றைக்குமே விரதம் இருக்கும்போது மனசை செம்மைப்படுத்துவது எது அப்படின்னா இறைவனுடைய பெருமையை கேட்பது தான். நேரம் இருக்கும்போது கந்த புராண பெருமைகளை காதார கேட்பது, கந்த புராண பாடல்களை பாராயணம் பண்ணுவது. இது முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குறைந்தபட்சம், மிக குறைந்தபட்சம் உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு ஆன்மீக சொற்பொழிவு, முருகனை பற்றிய சொற்பொழிவு கேளுங்க. அது காதற்கு நன்மை செய்யும். மனதிற்கு முருகப்பெருமானுடைய திருப்பெயர்களை சொல்லிக்கொண்டே இருங்க. இருக்கக்கூடிய அந்த 24 மணி நேரத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் முருகப்பெருமானுடைய பெருமைகளை சிந்திப்பது, கேட்பது, அவனை வழிபடுவதென்று அந்த ஒரு நாள் முழுக்க முருகனுக்காக ஒதுக்கிவிட்டு முருகனை வழிபட்டால் நிச்சயமாக தைப்பூசம்னு சொன்னால் வெளிச்சம்னு அர்த்தம். அந்த வெளிச்சம் முருகப்பெருமானுடைய அருளெனும் வெளிச்சம் உங்களுடைய இல்லங்களிலே பரிபூரணமாக பரவும் என்பது நான் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை. எனவே இந்த ஆண்டு தைப்பூசம் முருகப்பெருமான் உங்கள் வாழ்வில் ஞான ஒளி ஏற்றி வைத்து அவனுடைய அருளாலே நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் நீங்காத மகிழ்ச்சியும் பெற்று என்றென்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முருகாச்சரணம்.